ரிஷபராசி அன்பு சொந்தங்கள், இந்த 2026 நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். சரி, என்னென்ன நன்மை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும்? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்கிறது. அதே போல் 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இப்போ ராகு அப்படின்னாலே ஒரு திடீர் பெரிய வெற்றி, பிரமாண்டமாக தான் அந்த கிரகம் யோசிக்கும். ஏன்னா அது ஒரு நிழல் கிரகமாக இருந்தாலும் இந்த அதர்வ வேத பஞ்சாங்க முறையில் நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்தாச்சு. எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களை சொன்னாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆதிக்கம் 2026. சரிங்களா? அப்போ எந்த வகையில் கூட்டி கழித்து பார்த்தாலும் சூரியனின் ஆதிக்கத்துக்குள்ள இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்போது ரிஷபராசி அன்பு சகோதர சகோதரிகளை என்ன கிடைக்கும்? திடீர் வருமானம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்க போகுது. கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான மதிப்பெண் கிடைக்குது. எப்படி? உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதானே மிளைக்கும். அப்போ ரிஷபராசி அன்பு சொந்தங்கள், கடின உழைப்பாளிகள், எப்பவுமே வேலைக்கெல்லாம் நீங்கள் சளைக்க மாட்டீங்க. அதே போல் பிறர் கமெண்ட் பண்ணால் கூட அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. அந்த மாதிரியான குணம் படைத்தவர்கள். உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் எதைக்கும் சளைக்க மாட்டார். சுக்கிரன்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுகம், சந்தோஷம், கேளிக்கை, இப்படி சொல்லலாம். ஏன்னா அவர் அப்படி ஒரு அலங்கார பிரியர். ஆனாலும் ரிஷபராசிக்காரா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சரி, இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய மதிப்பு கிடைக்கும்.